என் இனிய மாணவ மாணவிகளே அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட் என்ன வேணாலும் வச்சுக்கோ. இன்னைக்கு ஹியூமன் பிசியாலஜியில ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டை ஸ்டார்ட் பண்ண போறோம். வெறும் இன்ட்ரோடக்ஷன். ஸோ நோன் டு அன்னோன் போறோம். தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு நாம் செல்ல போகிறோம். இதெல்லாம் உனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு. So physiology is nothing but the study of important physiological processes operative at cells, tissues, organs and organoform. ஒவ்வொரு செல்லிலையும் நடக்கக்கூடிய, டிஷ்யூல நடக்கக்கூடிய, உறுப்பு ஆர்கன்ல நடக்கக்கூடிய, ஆர்கானிசத்துல நடக்கக்கூடிய வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளை பற்றி படித்தல். அதுக்கு தான் பிசியாலஜின்னு பேர். செயலியல் என்று அழைப்பார்கள். சில பேர் அனாட்டமி அண்ட் பிசியாலஜின்னு சொல்லுவாங்க. நம்ம பிசியாலஜினே வச்சுப்போம். ஹியூமன் பிசியாலஜி, செயலியல். மெட்டபாலிசம் உனக்கு தெரியும். the network of biochemical reactions occur in all normal living cells. அனைத்து உயிருள்ள செல்களிலும் நடைபெறக்கூடிய வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு. மெட்டபாலிசம்னா நெட்வொர்க் ஆஃப் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் சொல்லுவோம். ஒன்னு அனபாலிசம், இன்னொன்னு கேட்டபாலிசம். அனபாலிசம்னா வளர் மாற்றம், இது சிதை மாற்றம்னு சொல்லுவோம் கேட்டபாலிசத்துக்கு. The synthesis of macromolecules from its monomeric unit is said to be anabolism. எளிய மூலங்களிலிருந்து பெரிய மூலக்கூறு உருவாவதற்கு அனபாலிசம் என்ற பெயர். இட்லி மாவுல இருந்து இட்லி, தோசை மாவுல இருந்து தோசை. ஓகே, உடனே ஊத்தாப்பா மாவுல இருந்து ஊத்தாப்பம் சொல்லக்கூடாது. கடிச்சு திங்கிறப்ப பிரேக் டவுன் ஆஃப் மேக்ரோமாலிகூல்ஸ் இன்டு தேர் மோனோமெரிக் யூனிட். என்ன சொன்னேன்? மோனோமெரிக்ல இருந்து பெருசு ஃபார்ம் ஆனால் அனபாலிசம். பெருசு உடைஞ்சு போய் சின்னதாச்சுன்னு வச்சுக்கோ. பிரேக் டவுன் ஆஃப் மேக்ரோமாலிகூல்ஸ் இன்டு தேர் மோனோமெரிக் யூனிட் இஸ் செட் டு பி கேட்டபாலிசம். பெரிய மூலக்கூறுகள் அதன் எளிய மூலங்களாக சிதைக்கப்படுகின்ற நிகழ்விற்கு சிதை மாற்றம் என்று பெயர். ஏன் ஆரம்பிக்கிறப்பே இதை சொன்னேன்னா, digestion is an example for catabolic process. செரித்தல் என்பது ஒரு சிதை மாற்ற நிகழ்வாகும். நம்ம சாப்பிட்றப்போ வாட்டர்ல ஆப்பிள், carbohydrates are converted into glucose, fat is converted into fatty acid and glycerol, proteins are converted into amino acids. செரித்தலின் இறுதியிலே கார்போஹைட்ரேட்டுகள் குளுக்கோஸாக மாற்றமடையும். புரதங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அமினோ அமிலங்களாக மாற்றமடையும். ஃபேட், கொழுப்பு எடுத்துட்டெல்லாம் கொழுப்பு அமிலமாகவும் கிளிசராலாகவும் மாற்றமடையும். ஸோ புக்ல வேற என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, சிம்பிளா the process of conversion of complex food substances into simple absorbable forms. பெரிய மூலக்கூறுகள், உணவுப் பொருட்கள் அதன் சிறிய மூலங்களாக சிதைக்கப்பட்டு உறிஞ்சப்படுகின்ற நிலைக்கு மாற்றப்படுதல். அப்சார்பபிள் அப்படின்னா உறிஞ்சணும். சாப்பிட்டால் போராது, டைஜஸ்ட் ஆனால் போராது. இட் ஷுட் பி அப்சார்ப்ட் பை த வில்லன். வில்லை தெரியும், நம்மளோட தொப்பாலி உள்ள ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வில்லஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ப்ளூரல் வில்லை அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் வில்லி அப்படின்பா. ஏதோ ஒண்ணு வச்சுக்கோ. தமிழ்ல குடல் உறிஞ்சின்னு சொல்லுவோம். அந்த வில்லஸ் இருக்கு பாருங்க, சிங்குலர், ப்ளூரல் இஸ் வில்லை, தி அல்டிமேட் அப்சார்பிங் யூனிட். அதுதான் உறிஞ்சுகின்ற பணியினை செய்யும். சோ சாப்பிட்டால் போராது, டைஜஸ்ட் ஆனால் போராது, அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். சோ அப்சார்பபிள் ஃபார்ம்ஸ், உறிஞ்சக்கூடிய ஒரு நிலைக்கு மாற்றுதல் என்று வைத்துக் கொள்ளலாம். சோ சாப்பிட்றது பெருசு, சின்னதா மாறுறது, அதுதான் நம்ம டைஜஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இட்ஸ் ஃபாலோட் பை அப்சார்ப்ஷன், உறிஞ்சுதல் என்ற ஒரு நிகழ்வானது நடைபெறும். என்ன சேஞ்ச் வரும்னு பார்த்தோம். கார்போஹைட்ரேட்ஸ், குளுக்கோஸ். அப்ப கார்போஹைட்ரேட்ஸை பத்தி எல்லாம் நீ படிச்சதை ஞாபகப்படுத்திக்கணும். கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பேன். மோனோசாக்கரைட்ஸ், டைசாக்கரைட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ் படிச்சிருப்பேன். பிளான்ட்ல போட்டோசிந்தசிஸ் மூலமா என்ன வரும்? ஸ்டார்ச் கிடைக்கும். அந்த ஸ்டார்ச்ங்கிறது ஒரு பாலிமர். ஓகேயா? பல மோனோசாக்கரைட்ஸ் நிறைய 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 சேர்ந்து பாலிமரைசேஷன் நடந்தால்தான் யூ கெட் a polysaccharide. அது ஸ்டார்ச்ங்கிறது நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகி கடைசியில என்னவா மாறணும்? கார்போஹைட்ரேட் ஜெனரலா சொல்லியிருக்கோம். பாலிசாக்கரைட்ஸ் மோனோசாக்கரைட்ஸா மாறும்.
அப்ப என்ன முக்கியம், இந்த கார்போஹைட்ரேட்டை தான் நம்ம எனர்ஜி டோனார்னு சொல்லுவோம். ஏற்கனவே உனக்கு ரெஸ்பிரேஷன் சொல்லி கொடுத்துட்டேன். ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகக்கூடியது காமன் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட், பொதுவாக பயன்படக்கூடிய சுவாச தள பொருள் கார்போஹைட்ரேட்ஸ். ஏன்னா ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகும், we get எனர்ஜி. ஸோ இந்த கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட், கார்போஹைட்ரேட்டுகளையும் கொழுப்பினையும் நாம் எனர்ஜி டோனார் என்று அழைப்போம், ஆற்றலை அளிக்கக்கூடியவை. இந்த கார்போஹைட்ரேட்டுக்கும் ஃபேட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது ஈஸியா டைஜஸ்ட் ஆகும், இது ஸ்லோவா டைஜஸ்ட் ஆகும். It is easily oxidizable, it is slowly oxidizable. எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடையும். சாதம் இவ்வளவு சாப்பிட்டு உள்ள தள்ளிட்டு, ஏன்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆகி எனர்ஜி கிடைக்கும். ஐம் சாம்பார் சாதம் பாய், ஐம் ரசம் சாதம் பாய், பீஸா பாய், பீஸா கேர்ள் அப்படின்னு கத்தலாம். சில பேர் சாப்பிடுவா, சில பேர் நிறைய சாப்பிட்டு கிடிச்சுப்பா, அது மாதிரி இருக்கலாம். ஸோ இது ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகும், எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடையும். சாப்பிட்றதே உனக்கு தெரியும், நம்மளோட தொப்பாலியை எடுத்துட்டு எல்லாம் கிட்டத்தட்ட 1.5 to 2 கிலோ தாக்க முடியும். அதுலயே பாதிதான் ஒப்பணும். சில பேர் இவ்வளவு தூரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வாயில கிடிச்சுப்பா, இன்னும் கொஞ்சம் அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்ப ஏப்பம் வராது, அப்படின்னு ஏப்பம் விட்டு, ஏன்னா சாதமும் சாம்பாரோ வாயிலேருந்து ஓடும். ஓகே ரைட். இதுவும் எனர்ஜியை தருவா. கார்போஹைட்ரேட் ஃபாஸ்ட் ஆக்சிடைஸ் ஆயிடும், அதனாலதான் நிறைய சாதம் போட்டோம். நீ உணர்ச்சி வசப்பட்டு 1.5 கிலோ வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, என் ஃபேட்டு இன்னைக்கு நாளைக்கெல்லாம் டைஜஸ்ட் ஆகாது, பயத்தை தடவிண்டே இருக்க வேண்டியதான். பட் போத் ப்ரொவைட் எனர்ஜி. ப்ரோட்டீன்ஸ் ஆர் நோன் அஸ் பாடி பில்டர்ஸ். ஆர்னால்டு மாதிரி பசங்க டெவலப் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும், கர்ணம் மல்லேஸ்வரி மாதிரி இப்போ முன்னாடி குழந்தைகள் டெவலப் ஆகணும்னு ஆசைப்பட்டாலோ அதுக்கு என்ன வேணும்? ப்ரோட்டீன்ஸ் வேணும். ஒரு மாதிரி குழந்தையெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் நிறைய சாப்பிடணும். உடனே படிக்கணும், எங்கேயோ படிச்சது. ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி வந்துடுதுன்னா குவாஷியாக்கர் மராஸ்மஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ் வரும். அதான் இந்த இடத்துல நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். கிளியர்? நம்மளுக்கு நிறைய கார்போஹைட்ரேட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ, ஃபேட் நிறைய சாப்பிட்டோம்னா இட் லீட்ஸ் டு ஒபிசிட்டி, குண்டு புஸ்கனா மாறிடும், உடல் பருமனாதல்னு சொல்லுவோம். அது என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய நம்ம சாப்பிட்றப்ப குளுக்கோஸ் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஃபேட் அண்ட் ஸ்டோர்ட் இன் தி அடிபோஸ் டிஷ்யூ. இட் லீட்ஸ் டு ஒபிசிட்டி. அதிகமாக உண்ணுகின்ற சமயத்தில் குளுக்கோஸ் ஆனது ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புல இருக்க அடிபோஸ் டிஷ்யூல ஸ்டோர் ஆயிடும், குண்டு புஸ்கனா மாறிடும். ஸோ அதெல்லாம் வரப்படி படிச்சது, இந்த ஒபிசிட்டி எல்லாத்தையும் இந்த இடத்துல ஞாபகம். ரைட்? ஆகாரம் முக்கியம். எப்படி நடக்கும்னு தெரியும். இன்டேக் ஆஃப் ஃபுட் இஸ் செட் டு பி இன்ஜெக்ஷன். ஃபுட்டை வாயில போட்டுக்கிறோம், வீட்லயே எடுத்துக்கொள்கிறோம், இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? டைஜஷன், breakdown of macromolecules into their monomeric unit, செரித்தல், பெரிய மூலக்கூறு சின்ன மூலக்கூறாக மாறும். Then absorption, உறிஞ்சப்படுதல். யார் அப்சார்ப் பண்ணுவா? வில்லஸ், the ultimate absorbing unit. சிறுகுடலிலே காணப்படுகின்ற குடல் உறிஞ்சிகள் உறிஞ்சுவார்கள், அப்சார்ப்ஷன். Then it assimilated in the cells. செல்லுல போய் என்ன ஆகும்? சேகரமாகும், வேணுங்கிறப்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கும், பயன்படுத்தி கொள்ளப்படும். Then finally the waste substances are known as a roughage. எது செரிக்கப்படாமல் இருக்கின்றதோ அந்த பொருட்கள் அனைத்தும் வேஸ்ட், கழிவு என்று அழைக்கப்படும். It is eliminated through the anus, ejection. கழிவானது வெளியேற்றப்படுதல் மலப்புழையின் வழியாக. through anus the indigested material or the waste materials are eliminated. அது மலம் வெளியேறுதல். இது எல்லாமே இதுல ரிலேட்டடா வரும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அதெல்லாம் நீ படிச்சது திருப்பி ஞாபகப்படுத்துறேன். இன்னும் கொஞ்சோண்டு அட்வான்ஸ்டா ஹையர் செகண்டரி லெவல்ல இருக்கும். எதுவுமே நான் உனக்கு புதுசா சொல்லி தரலடா, எல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான். அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லிட்டு போகிறேன். Our digestive system composed of alimentary canal and the associated glands. நம்முடைய செரித்தல் மண்டலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் alimentary canal அப்படின்னா உணவு பாதைன்னு பேர். And the associated glands, அந்த செரித்தலுக்கு துணை செய்யக்கூடிய சுரப்பிகள் என்று வைத்துக் கொள்வோம். ஃபர்ஸ்ட் alimentary canal எங்க ஸ்டார்ட் ஆகும்? மவுத்ல ஸ்டார்ட் ஆகி ஏனஸ்ல முடியும். வாய்க்குழி, பக்கல் கேவிட்டி, அங்கேருந்து ஆரம்பிச்சு ஏனஸ் மலப்புழையில் முடிவடையும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். Our alimentary canal is 8 meters long. நம்முடைய உணவு குழாயானது 8 மீட்டர் நீளத்தை பெற்றிருக்கும். அசோசியேட்டட் கிளாண்ட்ஸ் யாரு? நம்மளோட மவுத்ல எடுத்துட்டு எல்லாம் யார் இருப்பான்னு உனக்கு தெரியும்.
salivary glands, வாய்ப்பகுதியிலே வாய்க்குழியிலே உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படும். தொப்பாலிக்கு ஓடி வந்தேன்னா உன்னோட ஸ்டொமக்ல கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் இருப்பான். அதாவது என்ன சொல்றதுப்பா, இரைப்பை சுரப்பிகள் என்று வைத்துக் கொள்ளலாம். 40 million gastric glands are present. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 40 million. Our kidney is made up of 1 million nephrons. நம்முடைய சிறுநீரகமானது 1 million நெஃப்ரான்களால் ஆனது. Each lung is made up of 300 million alveoli. நம்முடைய நுரையீரலை எடுத்துக்கொண்டோம் என்றால் கிட்டத்தட்ட 300 மில்லியன் காற்று நுண்பைகள் காணப்படும். The brain is made up of more than 1000 million neurons. நம்முடைய மூளையானது 1000 மில்லியன் நியூரான்களுக்கு மேற்பட்டு 1000 மில்லியன் நியூரான்களுக்கு மேலே பெற்றிருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். ஓகே, இது மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம், நம்பர் விளையாட்டு. அப்ப இந்த 40 மில்லியன் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் என்ன பண்ணுவா, they secrete gastric juice. அது ஞாபகம். அதே மாதிரி லிவர், கல்லீரல் சொல்லுவா, பைல் ஜூஸ் அதுல இருக்கும் தெரியும். பாங்க்ரியாஸ் படிச்சிருக்கேன். பாங்க்ரியாஸ்ல எடுத்துட்டோம்னா பாங்க்ரியாஸ் கிளாண்ட்ல வருவோம். அந்த பாங்க்ரியாஸ் வர சமயத்துல பாங்க்ரியாஸ்ல பாங்க்ரியாட்டிக் ஜூஸ் சொல்லுவோம். பாங்க்ரியாஸ் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அதை பத்தி எங்க படிச்சோம்னா எண்டோகிரைன் சிஸ்டம் படிக்கிறப்பயே படிச்சோம். ஓகே, அதுல ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹார்ன் ஒருத்தர் இருப்பா. அவங்க ஹார்மோனை செக்ரீட் பண்றாங்கிறது உனக்கு தெரியும். எக்ஸோக்ரைன் பார்ட் நால முள்ள பகுதியானது ஜூஸை செக்ரீட் பண்ணுறது தெரியும். அது ஞாபகம். இதெல்லாம் கிளாண்ட்ல வருவா. எது வரும்னா கிளாண்ட்ல உனக்கு சலைவரி ஞாபகம், லிவர் ஞாபகம், பாங்க்ரியாஸ் ஞாபகம், கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் ஞாபகம். இதெல்லாம் உனக்கு நீ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. இதெல்லாம் என்ன பண்ண போறதுங்கிறத பத்தி ஒரு ஐடியா தரப்போம். ஓகேயா? ரைட். டியர் குட்டி, நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன சொன்னேன் அப்படின்னா உனக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கும். alimentary canal and the associated glands சொன்னேன். இது படிச்சதுதான், இருந்தாலும் பார்த்துக்கோ. உணவு குழல் சொல்லுவா, அது பக்கத்துல இருக்கக்கூடிய உதவக்கூடிய சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மவுத் இருக்கு பத்தி ஒன்னும், அது உள்ள இருக்கிறதுக்கு தான் பக்கல் கேவிட்டி, வாய்க்குழி அப்படின்னு சொல்லுவோம். அதுல யார் இருப்பான்னு உனக்கு தெரியும், salivary glands தெரியும். A pair of parotid, a pair of sublingual, a pair of submandibular அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். 3 இணை உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படும். It secretes saliva. இது செக்ரீட் பண்றதுதான் உமிழ்நீர் சொல்லுவான். 800 to 1500 ml saliva ஃபார்ம் ஆகும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 800 இருந்து 1500 ml 1.5 லிட்டர் சலைவா ஃபார்ம் ஆகும். ஏன் மாதிரி ஆட்கள்லாம் நினைச்சிருந்தெல்லாம் எதை சாப்பிட்டாலும் ஜீரணம் இருக்கு, அதனால நிறைய செக்ரீட் ஆகலாம் சில பேருக்கு. ஸோ இந்த இடத்துல நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மவுத் பக்கல் கேவிட்டி வித் salivary glands, உமிழ்நீர் சுரப்பிகள் வாய்க்குழியில் காணப்படும். 3 pairs of salivary glands are present. 3 இணை காணப்படும். A pair of parotid, ஓரிணை parotid. A pair of sublingual, ஓரிணை துணை lingual. A pair of submandibular, ஓரிணை submandibular சுரப்பிகள் காணப்படும். இவா செக்ரீட் பண்றது என்ன சொன்னேன், சலைவா. எவ்வளவு ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன், 800 to 1500 ml. மனசுல வச்சுக்கோ. இப்ப எக்ஸ்ட்ராவா ஒன்று சொல்ல போறேன். நீ படிச்சது சின்ன கிளாஸ்ல மம்ஸ் அப்படின்னு ஒரு வியாதி படிச்சிருக்கேன். மம்ஸ், MUMPS, மம்ஸ். தமிழ்ல பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவா. சில பேர் மென்னு கட்டி மாரியம்மன்னு சொல்லுவான். இந்த இடத்துல வீங்கிக்கும், அது இந்த பக்கம் வீங்கிக்கும். இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பெரோட்டிட் கிளாண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் மம்ஸ் பேர். Paramyxovirus perotitis, Paramyxovirus perotitis அப்படின்னு ஒரு வைரஸ் அந்த பொண்ணுக்கு வீங்கி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நோயினை ஏற்படுத்துவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அஃபெக்ட் ஆகுது இந்த பெரோட்டின். இதெல்லாம் நீ எங்கேயோ படிச்சதை இந்த இடத்துல ஞாபகம். கிளியர்? இங்க சலைவரி கிளாண்ட் சொன்னோமா, அதுக்கப்புறம் இந்த வந்தோம்னா இங்க லிவர் படிச்சிருக்கேன். லிவர் ரொம்ப முக்கியம்னு தெரியும். ஏன்னா மஞ்சக்காமாலை இப்ப நிறைய வந்தால் ஹெப்பாட்டிட்டிஸ் பின்னு கேள்விப்பட்டிருப்பேன். ஹெப்பாட்டிகே அப்படின்னா லிவர். ஹெப்பாட்டிகே என்றால் கல்லீரல் என்று வரும். இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லிவர் இஸ் செட் டு பி ஹெப்பாட்டிட்டிஸ். இந்த கல்லீரலிலே நோய் தொற்று ஏற்பட்டு வீக்கம் வந்தால் அதற்கு ஹெப்பாட்டிட்டிஸ் பேர். ஆல்கஹால், சோமபானம், சுறாபானத்தினால அது வரலாம்.
Otherwise, viral hepatitis, வைரஸ்களினால் ஏற்படலாம். Hepatitis A, non-hepatitis A, hepatitis B, non-hepatitis B, delta hepatitis, hepatitis C அப்படின்னு நிறைய பேர் இதை உண்டாக்குவோம். லிவர் படிக்கிறப்ப ஞாபகம் சின்ன கிளாஸ்ல எதையோ படிச்சிருப்பேன். RBC and WBC produced in the bone marrow. Destruction takes place in the spleen and liver. Destruction takes place in the spleen and liver. அதெல்லாம் அப்படி லிங்க் பண்ணணும். நம்ம படிக்கிறது நீட் எக்ஸாமினேஷனுக்கு படிச்சுட்டு இருக்கோம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லயோ, எய்ம்ஸ்லயோ, ஜிப்மர்லயோ, ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ்லயோ, ட்ரிச்சி மெடிக்கல் காலேஜ்லயோ போய் MBBS படிக்க போறோம். அப்ப ஏற்கனவே படிச்சதெல்லாம் லிங்க் பண்ணேன்னா எக்ஸாமினேஷன் ஒண்ணுமே இல்லை. ஓகேயா? அப்ப இதெல்லாம் எங்க படிச்சிருப்போம்? எல்லாம் RBC, WBC ரெண்டு பேரும் போன் மேரோல ஃபார்ம் ஆவா, எலும்பு மஜ்ஜையில் உருவாகும். RBCனா எரித்ரோசைட், ரத்த சிவப்பு செல் சொல்லுவோம். WBCனா லியூகோசைட், ரத்த வெள்ளை அணுக்கள்னு சொல்லுவோம். அவ ரெண்டு பேரும் ஃபார்ம் ஆறது போன் மேரோ, எலும்பு மஜ்ஜை. டிஸ்ட்ரக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் தி ஸ்ப்ளீன் அண்ட் லிவர்னு படிச்சிருப்பேன். இவைகள் எங்கு அழிக்கப்படும் என்றால் இந்த கல்லீரலிலும் இந்த மண்ணீரலிலும் அழிக்கப்படும். அப்ப நீ சின்ன கிளாஸ்ல பிளட் படிச்சதை இங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த படத்தை பாக்குறப்ப ஆட்டோகிராஃப் சேரன் மாதிரி பாட்டு போகணும், ஞாபகம் வருதே. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிளியர்? அப்ப இது இந்த இடத்துல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த லிவர் இருக்கு பார்த்தீங்கன்னா அங்க பைல் ஜூஸ், பித்த நீர் என்று கூறுவார்கள். பைல் அது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அதுக்கு கால் பிளாடர்னு பேர். அந்த கால் பிளாடர்ல தான் எது ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த பைல் ஜூஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, இது இந்த இடத்துல ஞாபகம். அப்புறம் இது உனக்கு தெரியும், இது அசோசியேட்டட் கிளாண்ட் பார்த்தோம். இது இந்த இடத்துல உனக்கு தெரியும், பேங்க்ரியாஸ் இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல இங்க கொடுத்துருப்பாங்க, இங்க பாரு பேங்க்ரியாஸ். அதுக்கு ஸ்பிளீன் இங்க, சாரி ஸ்பிளீன் இங்க, பேங்க்ரியாஸ் இங்க. இது பாருங்க சேர்ந்து இந்த இடத்துல முடிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பிளீன்ல நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஸ்பிளீன்னா மண்ணீரல்னு பேர், லிவர்னா கல்லீரல்னு பேர், பேங்க்ரியாஸ்னா கணையம்னு தமிழ்னு சொல்லுவோம். ஓகேயா? இங்க ஃபார்ம் ஆறது பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். கணையத்தில் உருவாவதற்கு கணைய நீர் என்று பெயர், பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் என்று அழைப்பார்கள். இந்த இடம் பாருங்களேன், ஸ்பிளீன் சொன்னேன் பாருங்களேன், மண்ணீரல்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் இங்க இதோட கண்டினியூட்டி இங்க வரும். இதை மறந்துடாத. லார்ஜஸ்ட் லிம்பாய்டல் ஆர்கன், நம் உடலில் காணப்படுகின்ற நோய் எதிர்ப்பு திறனிற்கு காரணமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிணநீரிய உறுப்பு இந்த ஸ்பிளீன். பின்னாடி படிப்பேன், இம்யூனாலஜி அப்படின்னு ஒண்ணு படிக்கிறப்ப நோய் தடை காப்பியல்னு ஒரு பாடம் வரப்போம். ஓகே, இந்த இடத்துல வரப்ப ஸ்பிளீனை மறந்துருக்கோம், நம்மளுக்கு இது வேணும். அதுக்கப்புறம் இதுக்கு பத்தியும் இது அலிமெண்டரி கெனால்ல வரும். இதுதான் நம்ம ஸ்டொமக் சொல்லுவோம். இது மவுத்து, பக்கல் கேவிட்டி. மவுத்துல இங்க ஓடி வந்தேன்னா இதுக்கு பேர் ஈசோஃபாகஸ்னு பேரு, உணவு குழல் என்று கூறுவார்கள். அந்த ஈசோஃபாகஸ் அப்படியே கீழே ஓடி வந்தேன்னா ஸ்டொமக்கா மாறும். இந்த ஸ்டொமக் உள்ளதான் என்ன சொல்லி கொடுத்தேன், ஏதோ 40 மில்லியன் gastric glands are present which secrete gastric juice னு பார்த்தோம். இல்ல 40 மில்லியன் that is gastric glands இருப்பாங்க. இரைப்பை சுரப்பிகள் காணப்படுவாங்க. அவங்க gastric juices secrete பண்ணுவான்னு சொன்னேன். இது எவ்வளவு இருக்கும்னா 1500 to 2500 ml per day. ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது ஞாபகம். அதுக்கப்புறம் உனக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன் வரும். ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன் வரும். லார்ஜ் இன்டெஸ்டைன் சிறுகுடல், பெருங்குடல், இங்க வரப்ப மலக்குடல், இங்க பாருங்களேன் இது மலப்புழை. இது வழியா தான் எலிமினேட் ஆகும் தெரியும். எது? ரஃபேஜ், the fecal matter is eliminated. கழிவு பொருட்கள் இதன் வழியாக ஏனஸ் வழியாக வெளியேற்றப்படும். அப்புறம் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் மீட் பண்றா பத்தியும் அங்க சின்னதா ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். சிறுகுடலும் பெருகுடலும் சந்திக்கின்ற இடத்திலே சிறிதாக ஒரு நீட்சி காணப்படும். உன்னை பத்தி தனியா படிப்போம். அதுக்கு பேர் அப்பெண்டிக்ஸ்னு பேரு. குடல்வாள் நீட்சி என்று அழைப்பார்கள். குடல்வாள் நீட்சி. ஒரு காலத்துல இதோட ரோல் என்னன்னா செல்லுலோஸ் டைஜஷன், செல்லுலோஸை செரிக்கின்ற பணியினை செய்து வந்தது. Now it's a vestigial part. செயலற்ற ஒரு உறுப்பாக இருக்கிறது. நம்ம காதுல இருக்கு பார்த்தீங்கன்னா பின்னா ஒரு காலத்துல இதுக்கு வேலை இருந்தது. Now it's a vestigial part. செயலற்ற உறுப்பு. நிறைய பேருக்கு இப்ப பல்லே செயல் இல்லாம போயிடுது. யாரு கல்லம்டாய் திங்குறதுல எல்லாம் பிரெட் ஜாம் தான் தின்னு இருக்கு. அதுக்கு எதுக்கு பல்ல அவசியமே இல்லை. இது வெஸ்டிஜியல் எல்லாம் சொல்றேன். அப்ப இது வெஸ்டிஜியல் பார்ட், செயலற்ற உறுப்பு பின்னா. அது மாதிரி இது வெஸ்டிஜியல் பார்ட்ல உங்களை மாதிரி அடலசன் பீரியட் இருக்கேன் பாருங்களேன். இந்த குமர பருவத்தினர் ஆண் பெண் யார் எடுத்திருந்தாலும்
இந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்து இன்ஃப்ளமேட் ஆயிடும். அதுக்கு பேர் அப்பெண்டிசிட்டிஸ்னு பேர். Infection and inflammation of the appendix is said to be appendicitis. குடல்வால் நீட்சியில் தொற்று ஏற்பட்டு வீக்கம். உடனே டாக்டர் போனோம் டிஸ்க்குன்னு வெட்டி எடுத்துருவார். அப்பெண்டிசிட்டிஸ் ஆபரேஷன் அப்படின்னு படிச்சிருக்கு. அதை இந்த இடத்துல நீ கொஞ்சம் ஞாபகம். இது பேசிக் ஐடியா. ஓகேயா? நான் சொன்னது எல்லாத்தையும் என்னென்ன சொன்னேனோ அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ. டியர் குட்டீஸ், அந்த சலைவரி கிளாண்ட பத்தி சொன்னேன். இதை பார்த்தேன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளியரா? அதுக்கு நான் வேற எதுவும் இல்லை. சொன்னே பாருங்கல்ல, இது எதாவது எங்கெங்க இருக்கும்னு சொல்லிட்டு இது பெரோட்டிட் கிளாண்ட் சொல்லுவோம். ஓகேயா? இதுல இருந்து அந்த செக்ரீஷனை எடுத்துட்டு வரத பத்தி ஒன்னும், அந்த டக்டுக்கு பேரு ஸ்டென்சான்ஸ் டக்ட்னு பேரு. இது பரோட்டிட் சுரப்பி என்று அழைக்கப்படும். அதுல இருந்து செக்ரீஷனை எடுத்துட்டு வர பத்தி ஒன்னும், அந்த செக்ரீஷனை எடுத்துட்டு வரவாளுக்கு ஸ்டென்சான்ஸ் டக்ட்னு பேரு. கொண்டு மவுத்ல கொண்டு போட்டோம். அடுத்தது சொன்னேன் பத்தி ஒன்னும், சப் மேக்ஸிலரி, சப்லிங்குவல், இது பார்த்துக்கோ, சப் மேக்ஸிலரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு சப்லிங்குவல் கிளாண்ட்னு சொல்லுவோம். இந்த சப்லிங்குவல் சுரப்பி பத்தி ஒண்ணு, அதுல இருந்து செக்ரீஷன் எடுத்துட்டு வரா பாருங்களேன், அவளுக்கு பர்த்தோலின்ஸ் டக்ட் பேர். பர்த்தோலின், PARTHOLIN, பர்த்தோலின்ஸ் டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க இருக்கு பாருங்க, இது சப் மேக்ஸிலரி சொல்லுவோம், ஆர் சப் மேண்டிபுலர் கிளாண்ட் சொல்லுவோம். இதுல இருந்து செக்ரீஷனை எடுத்துட்டு வந்து போர் பண்றா பார்த்தீங்கன்னா அவளுக்கு வார்டான்ஸ் டக்ட் பேர். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீ தெரிஞ்சுக்கிறது. இதுதான் சலைவரி கிளாண்ட். பேர் ஜோடி ஜோடியா இருக்கும். இந்த பக்கம் ஒண்ணு இருக்கும், போர்டுக்கு பின்னாடி அந்த பக்கம் ஒண்ணு இருக்கும். A pair of parotid, ஓரிணை parotid. A pair of sublingual, ஓரிணை sublingual. And a pair of submaxillary or submandibular. இந்த பக்கம் ஒண்ணு இருக்கும், அந்த பக்கம் ஒண்ணு இருக்கும் அப்படின்னு ஞாபகம். இந்த டக்ட் பேர் மட்டும் மறந்துடாத. பரோட்டிட் கிளாண்ட்ல இருந்து செக்ரீஷன் எடுத்துட்டு வரவாளுக்கு ஸ்டென்சான்ஸ் டக்ட், டக்ட்னா குழாயின்னு பேர். அதே மாதிரி இங்க சப்லிங்குவல்ல இருந்து எடுத்துட்டு வரவாளுக்கு பர்த்தோலின்ஸ் டக்ட் அப்படின்னு பேர். அதே மாதிரி இங்க இருக்க பார்த்தீங்கன்னா சப் மேண்டிபுலர்ல இருந்து எடுத்துட்டு வரவாளுக்கு வார்டான்ஸ் டக்ட்னு பேர். இவ எல்லாரும் சேர்ந்து செக்ரேட் பண்றது சலைவா. சலைவா பத்தி நம்ம தனியா படிப்போம். பட் சின்ன கிளாஸ்ல படிச்சது ஒண்ணு மட்டும் முக்கியமா ஞாபகம். இந்த சலைவரி செக்ரேஷன் உமிழ்நீர் சுரத் பொருட்களிலே லைசோசைம்னு ஒரு என்சைம் இருப்பா. அந்த லைசோசைமோட ரோல் என்ன அப்படின்னா, பாக்டீரியாவோட செல் வாலை டிசால்வ் பண்ணிடுவோம். பாக்டீரியா தெரியும், அதை சுற்றி செல் சுவர் இருக்கும். அந்த செல் சுவரானது சிதைக்கப்படும். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம உமிழ்நீர்ல நிறைய வாட்டர் இருக்கும். அது பிளாஸ்மா மெம்பரேன் வழியா உள்ள போய் பாக்டீரியா ஸ்வெல்ஸ் அண்ட் பர்ஸ்ட், எண்டோஸ்மாசிஸ், உச்ச ஊடு பரவல் நடைபெறும். இப்ப நம்ம அதனாலதான் அம்மா சொல்லுவா, நன்னா மென்னு சாப்பிடுங்கோடா அப்படின்னு சொல்லுவா. நன்னா கடிச்சு சாப்பிடுறப்ப நிறைய சலைவா ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் சயின்ஸ். கடிச்சு சாப்பிடுவோம்னா அம்மாவுக்கு சயின்ஸ் தெரியறதோ இல்லையோ, உண்மையில என்ன நடந்ததுன்னா, ஏன்னா சில அம்மாக்களுக்கு தெரியும், சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, அவள் தெரியும் ரியலா. பட் மூதாதையர்கள்லாம் நம்ம சொல்றப்ப கடிச்சு சாப்பிடுங்க, மென்னு சாப்பிடுங்க, ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். அது ஒண்ணு ரொம்ப முக்கியம். நிறைய நம்ம மென்னு சாப்பிட்டோம்னா நிறைய சலைவா ஃபார்ம் ஆகும். நிறைய சலைவா ஃபார்ம் ஆனோம்னா நிறைய லைசோசைம் இருக்கும். லைசோசைம் நிறைய இருந்தா பாக்டீரியாவோட செல் வால், செல் சுவரை டிசால்வ் பண்ணும். செல் வால் கரைஞ்சு போயிடுதுன்னா உமிழ்நீர்ல இருந்து வாட்டர் உள்ள போகும். எண்டோஸ்மாசிஸ், உள்சவ்வூடு பரவல். The bacterial cell swells and burst. பாக்டீரியா பெருசாகி வெடிச்சிடும். அப்ப நன்னா நம்ம கடிச்சு சாப்பிட்டோம்னாலே வாயிலேயே நிறைய பாக்டீரியா செத்து போயிடும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. அதை பத்தி நம்ம டீடைல்டா அப்புறம் பார்ப்போம். இருந்தாலும் இந்த லைசோசைம்ங்கிறது முக்கியம். டைலின்லாம் உனக்கு தெரியும், அப்புறம் வரலாம். இது about the salivary glands. அப்புறம் எடுத்துக்கணும் இந்த லிவர் சொன்னேன் பத்தியோன்னா, அது நீ தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இதான் நம்மளோட லிவர். ரொம்ப முக்கியமானதுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோ. ரீசன் என்னன்னா, ஃபேட் டைஜஷன் இருக்கு பத்தியோன்னும், கொழுப்பு செரிக்கப்படுதல். அதுல இந்த லிவரோட ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கல்லீரலின் பணி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஞாபகம். இங்கதான் இந்த பைல் ஜூஸ் வரும்னு சொன்னோம். இது டெம்பரரியா இங்க ஸ்டோர் ஆகும்னு சொன்னோம். அதை கால் பிளாடர், இதை பத்தி தனியா படிப்போம், இருந்தாலும் ஞாபகம். இங்கதான் பைல் ஜூஸ் ஃபார்ம் ஆகும். ரொம்ப முக்கியம். பைல் ஜூஸ்ல பித்த நீர் சொல்றோம் பாருங்க, என்சைம்ஸ் கிடையாது, நொதிகள் காணப்படாது. They possesses only bile salt and bile pigments. பித்த உப்புகளும் பித்த நிறமிகளும் காணப்படும்.
படிச்சிருப்பேன் சின்ன கிளாஸ் ஞாபகப்படுத்திக்கோ. சோடியம் கிளைகோலேட் and sodium taraglycolate are the bile salt. பித்தநீரில் காணப்படுகின்ற உப்புக்கள் சோடியம் கிளைகோலேட் and sodium taraglycolate mainly responsible for saponification or emulsification. சோப்பாதல் என்ற நிகழ்விற்கு காரணமாக இருக்கும். It converts fat into fat globules. கொழுப்பினை கொழுப்பு திவலைகளாக மாற்றும். அம்மா அந்த தயிர் கடைவா பத்தி ஒன்னும் அப்ப எடுத்த உடனே வெண்ணெய் வராது, மேல பபிள்ஸ் மாதிரி வருது பத்தி ஒன்னும், அதுக்கு பேர் ஃபேட் குளோபியூல்ஸ். அது மாதிரி மாற்றும். அப்பதான் அது மேல லைப்பேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் ஆக்ட் பண்ணி ஃபேட் ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகும் into fatty acid and glycerol. கொழுப்பானது எளிதாக செரிக்கப்பட்டு கொழுப்பு அமிலமும் கிளிசராலாகவும் மாற வேண்டும் என்றால் இது அந்த எமல்சிபிகேஷனை பண்ணணும், சப்போனிபிகேஷனை பண்ணணும், சோப்பாதலை பண்ணணும். இதெல்லாம் அப்ப படிச்சதுல அப்படியே கொஞ்சம் காரிலேட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த பக்கம் வரதும் உனக்கு தெரியும், pancreas. இதை பத்தி எப்ப சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எண்டோகிரைன் சிஸ்டம், கெமிக்கல் கோஆர்டினேஷன், நாளமில்லா சுரப்பி தொகுப்பு, வேதிய ஒருங்கிணைப்பு படிக்கிறப்ப இதை பத்தி படிச்சிருக்கேன். அதை அப்படியே கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கணும். இதை டியூவல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 2 வகையான சுரப்பின்னு சொல்லுவோம். எக்ஸோக்ரைன் பார்ட் செக்ரீட் pancreatic juice. நாளமுள்ள பகுதியானது pancreatic juice என்று அழைக்கப்படுகின்ற, இங்க சொன்னது கல்லீரல் பித்த நீர்னு சொன்னது, இங்க கணைய நீர்னு சொல்லுவோம். எண்டோகிரைன் பார்ட் செக்ரீட் the hormone insulin and glucagon. நாளமில்லா சுரப்பி பகுதியானது ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹார்ன் படிச்சிருப்பேன். லாங்கர்ஹார்னின் திட்டுக்கள் இன்சுலின் குளுகோகானை செக்ரீட் பண்ணும். அது அப்படியே 10th படிச்சது எண்டோகிரைன் சிஸ்டத்தை கெமிக்கல் கோஆர்டினேஷன் இந்த இடத்துல ஞாபகம். ஓகேயா, இது இதில் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானது. ஸோ இதெல்லாம் அந்த அசோசியேட்டட் கிளாண்ட்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது டைஜஷனுக்கான ஒரு பேஸ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உனக்கு சொல்லி கொடுத்ததுலயே ஸ்மால் இன்டெஸ்டைன் டைஜஷன் முடியலடா, ஒரு பேசிக் ஐடியா தான் இன்னைக்கு, ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். டைஜஸ்ட் ஆயிடுத்துன்னு வச்சு கார்போஹைட்ரேட்ஸ் குளுக்கோஸா மாறிட்டா, ஃபேட்டி ஆசிட் கிளிசராலா மாறிட்டா, proteins amino acid மாறிட்டா, carbohydrate is converted, carbohydrate glucose, fat into fatty acid and glycerol, proteins into amino acids, amino மாறிட்டா. அப்புறம் உறிஞ்சம் ஆரம்பிக்கிற அப்சார்பபிள் ஃபார்ம், உறிஞ்சப்படுகின்ற ஒரு நிலையினை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னேன். இதுதான் உறிஞ்சுவோம். இதுதான் குடல் உறிஞ்சின்னு தமிழ்ல சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வில்லஸ் சிங்குலர், வில்லாய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வில்லாய் சில பேர் வில்லி அப்படின்னு சொல்லுவா, எதையோ வச்சுக்கோ. இட் இஸ் அல்டிமேட் அப்சார்பிங் யூனிட். இதுதான் உறிஞ்சுகின்ற பணியினை செய்யும். குளுக்கோஸ், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட், கிளிசரால், வாட்டர், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எதெல்லாம் வருதோ வேணுங்கிறதெல்லாம் உறிஞ்சிப்பான். எய்தர் பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி உறிஞ்சுவான். செயல்மிகு நிகழ்வு என்று சொல்லுவார்கள். passive absorption, இயல்பான முறையில் ஆற்றலை இழக்காமல் without spending energy absorb பண்ணலாம். by diffusion, பரவலின் மூலமாக உறிஞ்சலாம். by selective reabsorption, வேணுங்கிறது என்னவோ அதை மட்டும் உறிஞ்சிக்கலாம். அது எல்லாத்தையும் யார் பண்ணுவான்னா இது பண்ணுவோம். உறிஞ்சினதுக்கு அப்புறம் மிச்சம் மீதாரி இருக்கு பத்தி ஒன்னும் the remains, அது ரஃபேஜ் கழிவு என்று அழைக்கப்படும். அந்த ரஃபேஜ் தான் egestion, elimination of waste through elimination of roughage, fecal matter through the anus is said to be egestion. கழிவு பொருட்கள் மலப்புழையின் வழியாக எது வேண்டாமோ எல்லாம் வெளியேற்றப்படும். அதுதான் டைஜஷனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன். ஓகேயா?